ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடிக்கொண்டு உன்னிடம் வந்து கொண்டிருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் அன்பு குழந்தையே. இந்த சிவன் உன்னை தேடி வந்துவிட்டேன் என் தங்கமே. உனக்கு நெருக்கமான உறவான இவர் நாளை என்னை தேடி உன் இல்லத்திற்குள் நிச்சயமாக வருவார் என் குழந்தையே. அல்லது இவர் உன் வீட்டிலேயே தான் இருப்பார் என் குழந்தையே. இது மட்டும் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்றால் என் தங்கமே, எதுவுமே இவர் உனக்கு செய்ய வேண்டாம் என்று நான் சொல்கின்ற இந்த உறவு முறையாக இவர் உன்னை தேடி வருவார் என் தங்கமே. ஏனென்றால் நிச்சயமாக இனி உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த விட முடியாது என் தங்கமே. உனக்கான வாழ்க்கையை யாராலும் இனி உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது என் தங்கமே. உனக்காகவே என்று இந்த சிவன் நான் சொல்ல நினைக்கும் விஷயங்கள் எல்லாமும் ஒவ்வொன்றாக இனி உனக்கு நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் இனி முற்றிலுமே உனக்கான நேரமாக மாற வேண்டிய காலகட்டம் என் தங்கமே. உனக்கு இப்போது வந்து இருக்கின்றது. உன்னை சுற்றி இருக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. என் குழந்தையை ஏதுவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பாவினுடைய அன்பு உனக்கு எந்த அளவில் முக்கியம் என்று நம்புகிறாயோ அதே அளவிலேயே இவருடைய அன்பு உனக்கு மிகவும் முக்கியம் என் தங்கமே. இவர் உன் உறவாகத்தான் உன்னோடு இருக்கின்றார் என் தங்கமே. ஒருவேளை இப்போது நீ வேறு வீட்டிற்கோ அல்லது இவர் ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் நீ திருமணமாகி வேறு வீட்டிற்கு சென்றாக வேண்டும் பட்சத்தில் இவர் உன்னை தேடி வர வேண்டும் அல்லவா என் குழந்தையே. இப்போது உன் பிள்ளை ஆண்மகனாக இருக்கும் பட்சத்தில் உன் தாயின் இல்லத்திலேயே அல்லது உன் குடும்பத்திலேயே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வீட்டில்தான் நான் சொல்லக்கூடிய இந்த உறவான இந்த பெயர் கொண்டவர் இருக்கிறார் என் தங்கமே என்பதே உண்மை என் குழந்தையே. எப்படி இருந்தாலும் சரி, உன் குடும்பத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த உறவுதான் குடும்பத்தில் இருக்கின்ற தான் குடும்பத்தை விட்டு தொலைவில் இருப்பவர்களுக்கு அந்த உறவு தேடி வரப்போகிறது என் தங்கமே. அவ்வளவுதான் வித்தியாசம். இதை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நீ உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. உனக்கு நடக்கும் சில விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே. இத்தனை காலங்களும் என் குழந்தை இழந்ததையெல்லாம் போதும் என் குழந்தையே. இனி அனைத்தும் உனக்கு நன்மையாக நீ பெரும்படியான விஷயங்களாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் சிவனப்பா உன்னை தேடி வருகின்றேன். நாம் விட்டு கொடுக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும்போது உனக்கென்று உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி முழுமையாக ஒன்றை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதை மறக்காதே என் தங்கமே. எந்த தருணத்திலும் சரி இந்த வாழ்க்கையை விட்டு விடாமல், எந்த சூழலும் இந்த வாழ்க்கையை தொலைத்து விடாமல் எப்போதும் மனமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என் தங்கமே. உறவுகள் என்பது நம்பிக்கைக்குரியவர்கள் அல்லவா என் தங்கமே. நான் இந்த உறவு அப்படி அல்ல, உன்னுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு உறவு என் தங்கமே. அப்படி இருக்கும்போது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என் தங்கமே. ஆனால் நாளை இது உனக்கென்று சற்று வித்தியாசமாக தோன்றும். நாளை தினம் இவர்கள் உன்னை தேடி வந்துவிட்டால் அந்த நிகழ்வு உன் வீட்டில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. எந்த நேரத்திலும் இனி உனக்கு நடக்கும் இதுபோன்ற விஷயங்களானது உனக்கே என்ற அத்தனையும் நான் நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு முன்னிருந்து இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதுமே இந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள
வேண்டும். எந்த சூழ்நிலையிலுமே உன்னை விட்டு நான் விலகிவிட மாட்டேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. உனக்காக நடக்கும் விஷயங்களான இனிமேல் எதையுமே என் குழந்தை கைவிட்டு விடாது என்பதை உறுதி செய்து கொள்ளத்தான் நான் இருக்கின்றேன். எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. எந்த சூழ்நிலையிலும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களானது உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கான வார்த்தைகளை என்னவென்று தேடி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. எந்த சூழ்நிலையிலுமே சரி என் குழந்தை நீ எப்பொழுதுமே துளைக்காமல் இருக்கும். என் குழந்தையே துளைத்து விடாமல் இருக்க வேண்டும். அது போதும். இத்தனை நாளும் நீ இழந்ததற்கான பதிலும் இன்னும் உனக்குள் இருக்கும் பல உண்மைகளான தீர்வுகளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் வருவதை நீ புரிந்து கொள்ள, நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ள, அப்பாவிற்கு வேண்டியது போல உன் வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதில் இனி உனக்கே நம்பிக்கை வந்துவிடும் என் தங்கமே. உன் அப்பா கூறும் ஒவ்வொரு விஷயமும் உன் தலைக்கேறி உன் மனதிற்குள் இறங்க வேண்டும் என் தங்கமே. வெறும் பேச்சாக விட்டு விடாதே என் தங்கமே. நான் வந்துவிட்டேன். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நமக்கு என்ன கொடுக்க போகின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ளுமாறு நான் செய்வேன் என் தங்கமே. காலம் உனக்கு தகுந்த பதிலை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா? இந்த நேரம் உனக்கு சரியான பதிலை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா? உன் சிவனப்பா சொல்ல சொல்ல இனி நடக்கும் வெதெல்லாம் என்னவாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றிலும் இருந்து என் குழந்தை நிச்சயமாக நீ மீண்டு வருவாய் என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் இருப்பது போல இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நான் வருகின்ற இந்த நாள் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாகவும் தெளிவாகவும் முழுமையாகவும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த காலம் உனக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள். இந்த நேரம் உனக்கு ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கின்றேன் என் தங்கமே. சந்தோஷத்தை நாம் உணரும் பொழுது, மகிழ்ச்சியை நாம் ஒருவரிடம் பகிரும் பொழுது இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்வோம் என் தங்கமே. இந்த வாழ்க்கை என்னவென்று நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்வோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நான் இருப்பேன் என் தங்கமே. உன் கஷ்டத்திலும் சரி, உன்னுடைய சந்தோஷத்திலும் சரி, எப்போதும் துள்ளி குதித்து விடாதே என் தங்கமே. அது அப்பொழுதிற்கான ஒரு தருணமே என்று கடந்து செல்ல பழகு. என்ன நடந்தாலும் நான் உன்னோடு வருவேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆனாலும் கூட நான் உனக்குள் நல்ல மாற்றங்களை கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. என்னதான் நமக்கு நடக்கும் என்று சொல்லி இத்தனை காலமும் நாம் கலங்கி இருந்தாலும் எல்லாம் நமக்கு நடக்கும் என்பதை நம்பி வாழ்க்கையை தொடங்குங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மீட்டெடுத்து உன்னை நல்ல நிலைமையில் வைப்பது உன் அப்பனின் வாக்கு என் தங்கமே. எப்போது ஆனாலும் அதை நடத்திவிட்டு தான் உன் வாழ்க்கையை விட்டு உன் அப்பன் செல்வேன் என் தங்கமே. அப்போது கூட இந்த அப்பனை நீ நினைத்தால் உடனே சட்டென்று ஓடி வந்து விடுவேன். என்றுமே என் குழந்தையின் மனநிலை மட்டும்தான் எனக்கு வேண்டும். உன் சிவனப்பா உனக்கு ஒரு உறவை அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன். போலியான ஒரு சூழ்நிலையில் பொய்யான மனிதனுக்கு மத்தியில் ஒரு உறவை நான் உனக்கு அடையாளப்படுத்துகின்றேன் என்றால் நிச்சயமாக அவரை எல்லாம் நீ யார் என்று என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையும் நீ புரிந்து கொண்டு வாழ்ந்துவிடத்தான் வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. கட்டாயமாக சில விஷயங்களை இனி இந்த வாழ்க்கை ஓரிரு நாட்களில் உனக்கு நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது என்பதை தெரிந்து கொள். உனக்கு சுற்றி வரும் அத்தனை சம்பவங்களையும் உன் வசமாக்கி தந்துவிட்டது என்பதை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை தேடி தேடி வந்து உன்னை முழுமையாக செய்யும் என்பதை தெரிந்து கொள். உன்னை தேடி தேடி வந்து உன்னை சந்தோஷப்படுத்தது என்பதில் நான் விருப்பம் என் தங்கமே.
அதுபோல நமக்கான எல்லா விஷயங்களையும் எல்லா நன்மைகளையும் சரியாக நடத்தி தீரட்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சம்பவங்களும் சூழ்நிலைகளையும் தகுந்தாற் போலத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகள் நீ உடைத்து சொல்ல வேண்டிய நேரம், உனக்குரிய புரிய மாற்றங்களை, உனக்குரிய தேவைகளை என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள காலம் என்பதை மறந்து விடாதே. நாள்களும் தினங்களும் மாறலாம், என் குழந்தையின் எண்ணங்கள் என்றும் மாறிவிடக்கூடாது. அப்பனுடைய அன்பு என்றும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். எந்த இடத்தில் நின்று நீ வெற்றியாக எடுத்து நிற்கிறாயோ அந்த இடத்தில் உன் முயற்சியை போட்டு உன்னை இன்னும் வளர்க்கத்தான் உன் அப்பன் வருவேன் என்பதை மறந்து விடாதே. மிகப்பெரிய மாறுதலோடு இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீ உன் முயற்சிகளை போடு. தெளிவான சிந்தனைகளோடும் தெளிவான ஒரு பேச்சோடும் நீ இருக்கும் வரை இந்த காலம் உன்னை வளர்த்து கொண்டே போகும் என்பதை மறக்காதே. அப்பன் அருள் பெற்று இருக்கின்றாய் என்பதில் நான் நிறைவாக இருக்கின்றேன் என் தங்கமே. உனக்கு சொல்லிக் கொள்கிறேன், ஏதாவது உன் வீட்டிலேயே இருக்கும் பட்சத்தில் அப்பா உனக்கு எல்லாவற்றிலுமே வெற்றியை தருகின்றேன். நீ வெளியே வேலைக்கு சென்றாலும் அதிலும் வெற்றியை தருகின்றேன். நீ பள்ளிக்கு கல்லூரிக்கு நீ எங்கு சென்றாலும் அங்கே இந்த வாழ்க்கை உனக்கு வெற்றியை தரும் என்பதை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை இனி ஒவ்வொன்றையும் சரி செய்து கொடுக்கும் என் தங்கமே. இந்த நேரம் உன்னுடைய எல்லா நிலையிலும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. உன்னுடைய மனநிலைமையிலிருந்து உன்னோடு பேசிக்கொண்டிருக்கும் காரியங்கள் முழுக்க முழுக்க இனி உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. உன் அப்பா சொன்னது போல இந்த சிவனின் அன்பு உனக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தை நிச்சயமாக ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது என்பதே இந்த அப்பனின் அக்கறை என் தங்கமே. இந்த நேரத்தையும் விட்டு உன் வாழ்க்கையும் இழந்து விடாதே. நான் கொடுக்கும் ஒவ்வொன்றும் உனக்கு தேவையானதாக இருக்கும், இல்லை உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக இருக்கும், இல்லை நடந்து முடிந்ததற்கான தீர்வாக கூட இருக்கலாம். அனைத்தையும் உணர்ந்துதான் வந்து சொல்கின்றேன். எதையும் தள்ளிவிடாதே. பார்த்து பார்த்து தள்ளிவிட்டால் எதுவும் நடக்கப் போவதில்லை தங்கமே. புதிதான மாற்றங்களோடும் புதிதான வாழ்க்கை சூழ்நிலைக்கும் உன்னை தேடி வருகின்றேன். தள்ளிவிடாமல் பார்த்தவுடன் கேள் தங்கமே. அது போதும். நான் வருகின்ற நேரம் எல்லாம் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும் உன்னை தேடி வந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். அத்தனை இடங்களிலும் இனி உன்னை தேடி நான் நடந்து இந்த விஷயங்களானது உனக்குள் ஒரு மேன்மையை பிறக்க வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான மேன்மையையும் உனக்கான தேவையையும் உன்னை தேடி வரும்படி பல விஷயங்களை உன் அப்பன் செய்து கொண்டே இருக்கின்றேன். இனியும் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்பதை புரிந்து நடந்து கொண்டால் அது போதும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியட்டும். உன் அப்பன் துணை இருக்கிறேன் என்பதை மட்டும் மனதில் வைத்து அனைத்தையும் சரியாக கைப்பற்று என் தங்கமே. அப்பன் இருக்கிறான் என்று ஆடவும் வேண்டாம், அப்பன் இல்லை என்று தாழவும் வேண்டாம். எப்பொழுதும் ஒரு பொறுப்போடு ஒரு கண்ணியத்தோடு நீ இருப்பாய் அல்லவா? அதுவே இந்த அப்பன் விரும்புகின்றேன் என் தங்கமே. உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவு செய்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அவர்களின் பெயரை கூறிவிட்டு செல்விட்டால் நிம்மதி அடைவேன் என்று நான் நினைக்கின்றேன். அவரின் பெயருக்கு பதிலாக அவர் 5 எழுத்து கொண்ட பெயரை வைத்திருக்கிறார் என்று கூறிவிட்டேன். உன்னுடைய நெருக்கமான உறவுகளில் அவர் இருக்கிறார் என்றும் கூறிவிட்டேன். இனி அவரை கண்டுபிடித்துக் கொள் என் தங்கமே. நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டுதான் இருப்பேன் என் தங்கமே. எந்தவித பாதிப்பும் உன்னை அடைய செய்துவிட மாட்டேன் என்பதை மட்டும் நம்பு என் குழந்தையே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.